Yes, good afternoon, good evening, good morning, students. எந்த டைம்ல பார்க்குறீங்களோ யூ ஜஸ்ட் டேக் தட் விஷ். அண்ட் இந்த வீடியோவில் 2026 நடந்த ஜேஇ உங்களுடைய எக்ஸாம்ஸில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி குவாட்ராரிக் ஈக்குவேஷன், சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், பைனாமியல் தேரம்லாம் போட்டிருக்கேன். அதர் சாப்டர்ஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பற்றி தான். ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ல இருந்து வர ஸ்ட்ரெயிட் லைன்ஸு, சர்க்கிள்ஸு, இல்லை எலிப்ஸ், கோனிக்ஸ் எதுவாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே டூயபிளாக தான் இருக்கும். டூயபிள் இந்த சென்ஸ் நீங்கள் பெருசாக வந்து எக்ஸ்ட்ரா மேனிபுலேட் கொஸ்டினை பண்ணுற மாதிரியோ டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா வச்சு சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், பட் டூயபிள் தான். ஓகேங்களா? சம் கொஸ்டின்ஸ் லென்த்தாக போகும், சம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிகிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க, சூப்பரான கொஸ்டின் இது. ஐ எம் ஸ்டார்டிங் த கொஸ்டின் வித் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா ஹியர். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, லெட் ஏ பி டூ டயக்னலி ஆப்போசிட் வெர்டிசஸ் ஆஃப் அ ரோம்பஸ். ஏவும் பியும் diagonally opposite vertices of a rhombus whose side AD BC are parallel to this line அப்படின்னா பியும் டியுடைய கோஆர்டினேட்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு தென் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா கேட்குறாங்க. இப்போ அதாவது ஜஸ்ட் ஒரு ரஃபா ஒரு இது மட்டும் வரைகிறேன். ஜஸ்ட் டிராயிங் ஒன் ரோம்பஸ். ஒன்ஸ் அகேன் எதோ லோட் ஆகிட்டு இருக்கு. யோசிங்க பார்ப்போம், எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு யோசிங்க இந்த கொஸ்டினை. யா வந்தாச்சு லைனு. ஜஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு ரோம்பஸ் போடுறேன். ஓகேவா? ஸோ ஐ எம் டிராயிங் ஒன் ரோம்பஸ் லைக் திஸ். ரோம்பஸ் மாதிரி இருக்கா? யா, ஓகே ஃபைன். நவ் இதோடைய ஆர்டர் எழுதிக்கோங்க. ஸோ இது ஏ, இங்க உங்களுக்கு பி இருக்கு, இது சி இருக்கு, இது உங்களுக்கு டி இருக்கு. அவங்க என்னென்ன கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 1,2 கொடுத்துருக்காங்க, பி வந்து ஆல்ஃபா பீட்டா, சி இஸ் -3, -6, டி வந்து உங்களுக்கு என்ன காமா டெல்டா. ஓகேவா? இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்களேன். ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ரோம்பஸோ இல்லை பேரலோகிராமோ இருந்ததுன்னா we know very well that the midpoint are bisecting each other. இந்த ப்ராப்பர்ட்டி தெரியுமா தெரியாதா? நம்ம 10th போட்டிருக்கோம். பேரலோகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் யூசிங் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லான்னு ஒரு சம்மு கொடுப்பாங்க. அந்த சம்ம நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பேரலோகிராம்ல diagonals are bisecting each other, which means what? Midpoint of the diagonals are equal. Midpoint of ACயோ midpoint of BDயோ ஈக்குவல்னு போட்டிருக்கோம்ல, அந்த லாஜிக்ல தான் நம்ம இந்த சம்ம போட போறோமே தவிர, இந்த சம்முக்கும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, லைன் பேரலல் டு 7x மைனஸ், அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால தான் சொன்னேன், நாட் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் நீடட் டு சால்வ் அ பர்டிகுலர் கொஸ்டின். சம்டைம்ஸ் நான் சொல்றது, சம்டைம்ஸ் வந்து எல்லா கொடுத்துருக்கிற ஐடியா வச்சு நம்ம சம்மு சால்வ் பண்ணாமானா இல்லை. இதுல வந்து எதுக்கு அது பேரலல் கொடுத்துருக்கான்னு தெரியல, சம்மந்தமே இல்லை, அது ஒமிட் பண்ணிட்டு போட்டுடலாம். சரிங்களா? ஸோ டைரக்டாவே நான் என்ன பண்ண போறேன், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. இது எப்போ வரும்னா பேரலோகிராமுக்கு, ரெக்டாங்கிள், எல்லா பேரலோகிராமுக்கும் வரும். ஸோ ரோம்பஸ் இஸ் ஆல்சோ பேரலோகிராம்ன்றதால ஐ கேன் யூஸ் திஸ். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி எப்படிமா கண்டுபிடிப்போம்? 1 - 3/2, 2 - 6/2 is equals to midpoint of BD என்னது? alpha plus gamma by 2, beta plus delta by 2. ஸோ டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணலாமா? இந்த 2 2 எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நான் டேரெக்டாக ஆல்ஃபா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 - 3 என்ன? -2. ஆப்சிஸாவும் ஈக்குவல் பண்ணுறேன். அதே மாதிரி பீட்டா பிளஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 2 - 6 -4. சம் இங்கே முடிஞ்சிடுச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? மாடுலஸ் ஆஃப் சம் ஆஃப் திஸ் தானே கேட்குறாங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் -2 -4 இஸ் ஈக்குவல்ஸ் டு 6. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ரொம்பவே சிம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1, 6 தான். அப்ரோச் புரியுதா? ஆக்சுவலாக கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது 10th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட். பேரலோகிராமில் ரோம்பஸில் மிட் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல், டயகனல்ஸ் உடைய மிட் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றது ஒரு கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் தான். அதை வச்சு we started solving this question. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஷால் வி கோ நெக்ஸ்ட் கொஸ்டின்? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணாதான் ட்ரை பண்ணுங்கம்மா. ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. ஏன்னா சம்டைம்ஸ் நான் பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருப்பேன், ரெக்கார்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் செக் பண்ணிக்கிறேன் அடிக்கடி. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. 1/2 hour கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன், ரெக்கார்டே ஆகாமல். எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Let A, B, C be 3 points if the equation of bisector of angle bisector கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். ட்ரையாங்கிள் நான் ஈக்குவல் ட்ரையாங்கிள் மாதிரி போடுறேன், பட் அது ஈக்குவல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வரையறதுக்கு ஈஸின்றதெல்லாம் நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபைன். ஸோ யூ ஹாவ் யுவர் ஏ ஹியர். ஸோ ஏ வந்து 1, 0,
B is 2, minus 1, C is 7 by 3, 4 by 3. எப்படி சால்வ் பண்ணலாம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, if the equation of angle bisector of ABC, angle bisector of ABC னா எங்கம்மா போடணும்? இதுதான்மா, இதுதான். Bல தானே உங்களுக்கு இது இருக்கு, மிடில் இருக்கு, அப்போ இங்க தான் வரும். ஸோ இதுதான், இந்த ரெண்டு ஆங்கிள் தான் உங்களுக்கு ஈக்குவல். சரியா? ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் பிசி இதுதான் வந்து ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வேணும். லாஜிக்கா யோசிங்க, எனக்கு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வேணும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வேணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம்? ஆங்கிள் பைசெக்டர் தியரம் யூஸ் பண்ணலாமா? பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஏபிடி படி நான் என்ன சொல்லலாம்னா, இந்த ரெண்டு சைடும் ஏபி பை பிசி இந்த ரேஷியோவும், ஓகேவா, ஏபி பை பிசி இந்த ரேஷியோ வில் பி ஈக்குவல் டு, சப்போஸ் இது வந்து ஒரு எம்னா ஏஎம் பை எம்சி அப்படின்னு போறேன், இல்லை சிஎம்னு போடுறேன், ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. இது ரெண்டும் சேம். ஆங்கிள் பை சைடு தானே சொல்லுது, அதாவது இந்த ரேஷியோ, இந்த ரெண்டு ரேஷியோவும் சேமா இருக்கும். ஏன் சார் ரேஷியோ கொண்டு வரீங்க? பிகாஸ் இந்த ரேஷியோ கிடைச்சதுன்னா எனக்கு இந்த எம் கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும் யூசிங் அவர் செக்ஷன் ஃபார்முலா. அதுதான் பண்ண போறேன். சரியா? அப்ப ஏபி கண்டுபிடிங்க, ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. யூஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. நான் ஃபார்முலாலாம் எழுத மாட்டேன், நான் டேரக்டா போயிடுறேன். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலான்றது உங்களுடைய 9th 10th வந்திருக்கு. ஸோ 1 minus 2 or 2 minus 1, 2 minus 1 the whole square is 1 square, minus 1 0 the whole square is 1 square. So I'm getting root 2 வருது ஏபி. அடுத்து பிசி கண்டுபிடிங்க. பிசி 2 minus 7 by 3 என்ன ஆகும்? 3 2s are 6, 1 by 3. So 1 by 3 square plus 4 by 3 plus 1, 3 7, 7 by 3 yeah 7 by 3 the whole square. ஸோ அப்போ இது என்ன வருது எனக்கு? 50 by 9 வருது. கரெக்டா? 50 by 9 தானே. 50ன்றது என்னது? 50ன்றது என்னது? 5 root 2 50ன்றது 5 root 2 by 3ன்னு வருது. புரிஞ்சுதாமா? 50ன்றது இங்க பாருங்க, 50 அப்படின்னா root 2 into root 25 which is equals to 5 root 2. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ ஏபி எனக்கு கிடைச்சாச்சு. ஸோ ஏபி வந்து எனக்கு root 2, இது வந்து எனக்கு 5 root 2 by 3. இப்போ நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? root 2 by 5 root 2 by 3. சப்ஸ்டிட் பண்ணா root 2 கேன்சல், 3 மேல போயிடும். அப்போ 3 by 5. அப்ப எனக்கு இந்த ரேஷியோ வந்து 3 5 கிடைக்குது. புரிஞ்சுதா? இப்போ ஷால் ஐ யூஸ் மை செக்ஷன் ஃபார்முலா? செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? இல்லை நான் தனியாக போட்டு வரைஞ்சு காட்டமா? செக்ஷன் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இங்க பாருங்க, இப்படி இங்க கீழே எழுதுறேன் செக்ஷன் ஃபார்முலா. ஸோ இங்க வந்து எனக்கு சி இருக்கு, விச் இஸ் 7 by 3, 4 by 3. இது 5 times, இது 3 times. இங்க வந்து எனக்கு ஏ இருக்கு, விச் இஸ் 1, 0. செக்ஷன் ஃபார்முலா படி எனக்கு இப்போ எம் உடைய கோஆர்டினேட்ஸ் வேணும். ஓகே, எம் உடைய கோஆர்டினேட்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? 5 into 1, 3 into 7 by 3. சரியா? 5 into 1 என்ன? 5 தான். 3 into 7 by 3, 3 3 கேன்சல் ஆன 7 வரும். பை 5 3 ஆட் பண்ணா 8. அதே மாதிரி செகண்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 0 0, 4 into 3 into 4 by 3, 3 3 cancel ஆகிடும். 4 by 5 plus 3 8. So I'm getting 12 by 8, which is nothing but 3 by 2, 4 by 8, 1 by 2. So I got 3 by 2, 1 by 2 கிடைச்சாச்சு. இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? எஸ் ஆர் நோ? இப்போ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க, சம் முடிஞ்சிடும். Directly I want you to substitute, your sum is getting over. Just substitute பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிங்க. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிச்சிட்டு you can directly find. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி போடணும்? இல்லை ஸ்லோப் வச்சு போறதா போடலாம், பட் ஸ்லோப் நமக்கு தேவையில்லை இந்த சம்ல. ஈக்குவேஷன் ஆஃப் லைனே போட்டோமா? இது என்ன? 2, -1. இது என்னது? 3 by 2, 1 by 2. தனியா போடலாமா? 2, -1, 3 by 2, 1 by 2. ஸோ ஃபார்முலா என்ன? ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அப்ப ரெண்டு பாயிண்ட் ஃபார்முலா என்ன? y minus y1 by y2 minus y1 is equals to x minus x1 by x2 minus x1. Equation of straight line 2-point form. Equation of straight line 2-point form இதுதான். சரியா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது உங்களுடைய x1 y1, இது உங்களுடைய x2 y2. ஸோ அப்போ y minus of -1 will turn into plus. அடுத்து 1 by 2 minus of -1 will become plus. x minus x1 2, இது 3 by 2 minus 2. So y plus 1 by 3 by 2 is equals to x minus 2 by 2 2s are 4, அப்போ minus 1 by 2. இந்த 2 2 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. minus 1 into y minus y
minus 1 is equals to 3 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணா 3x minus 6. ஸோ ஒரே பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 3x plus y இது ஈக்குவல் டு 5ன்னு வரும். இப்போ இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய், ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5. இப்போ பாருங்க, நம்ம கரெக்டாக வந்துச்சு பாருங்க, தெரியுதா? கான்ஸ்டன்ட் கரெக்டாக வந்துச்சா? அப்போ உங்களுடைய ஆல்ஃபா வேல்யூ வந்து 3, பீட்டா வேல்யூ வந்து 1. அவங்க என்ன கேட்குறாங்கோ? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்குறாங்கோ. அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர். உங்களுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 10ங்கோ. முடிஞ்சுதா? கொஸ்டின் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு தேவை அந்த பிஎம் தான், அந்த பிஎம் தான் தேவை. ஏன்னா அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் ஆங்கிள் பை செக்டார் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பிஎம் ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வரணும்? இப்போ நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் என்னென்ன தேவை? ஒன்று ஸ்லோப்பு பாயிண்ட் இருக்கலாம், இல்லை ஸ்லோப் இன்டர்செப்ட் இருக்கலாம், இல்லை 2 பாயிண்ட் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கணும், என்ன அவைலபிளாக இருக்கோ. ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ, என்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதை பற்றி தான் நீங்கள் பேசணும். தேர் ஆர் சம் டீச்சர்ஸ் கேன் டூ தி சேம் கொஸ்டின் இன் சம் அதர் மெத்தட் ஆல்சோ. அது எல்லாமே பாசிபிள் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கு, 2-3 மெத்தட்ல கூட நீங்க போடலாம். பட் திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட் கம்பேரிங் வித் த அதர் மெத்தட்ஸ். ஓகேவா? ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். புரிஞ்சுதா? யா, அடுத்த சம் போலாமா? கொஸ்டின் வருது பாருங்க, ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். யா, காட் எனி ஐடியா? நானே போட்டுறேன், இப்போ ட்ரை பண்ணுங்க. வீடியோ ட்ரை பண்றவங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதை டயக்ராம் வச்சே முடிச்சிடலாம் அந்த கொஸ்டின். Actually, this question can be done by just doing the diagram. A rectangle is formed by the lines x equal to 0. So, இது y-axis. இந்த y-axis தான் actually உங்களுடைய x equal to 0. And இது உங்களுடைய x-axis. X-axis தான் actually உங்களுடைய y equal to 0. ஓகேவா? அடுத்து x equal to 3 எங்க இருக்கும்? x equal to 3ன்றது சப்போஸ் 3 இங்க இருக்கு அப்படின்னா இங்க நான் வரைகிற லைன் தான் x equal to 3. ஓகேவா? இதுதான் உங்களுடைய x equal to 3. ஓகேவா? இதுதான் உங்களுடைய x equal to 3. அதே மாதிரி y equal to 4. y equal to 4 vertical எப்படி இருக்கும்? இங்க போகுதுன்னு வச்சுக்கலாம். இதுதான் உங்களோட y equal to 4. இல்லை கொஞ்சம் மேலே விட வச்சு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியணுன்றதுக்காக y equal to 4. ஸோ இது வந்து இங்க போகுது. இப்போ this is the rectangle they are talking about. First point clear? Rectangle is formed by the lines x equal to 0, y equal to 0. x equal to 0 னா y axis, y equal to 0 னா x axis. அப்போ டைரக்ட் உங்களோட கோஆர்டினேட் ஆக்சிஸ் கூட x equal to 3, y equal to 4 ஒரு ப்ராப்பரான ரெக்டாங்கிள் நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்றாங்க? Let line L be the line L be perpendicular to this. இந்த 3x plus y plus 6க்கு perpendicular ஏதோ ஒரு லைன் போகுதான். நல்லா கவனிங்க. இந்த 3x plus y plus 6க்கு there is some line which is perpendicular. That line divides, நல்லா கவனிங்க, that line divides your rectangle into 2 equal part. Rectangle into 2 equal part. Always remember, I don't know how many of you know about this property. Normally, I can say that diagonal divides the rectangle into 2 equal part. Agree? Yes or no? Can you all agree or not? Yeah. இப்போ இந்த diagonal எனக்கு ஈக்குவலா பிரியும், or இந்த diagonal எனக்கு ஈக்குவலா பிரிக்கும் இந்த entire rectangle. Always remember one very important property which we need to use. Any line, நல்லா கவனிங்க, any line which divides the rectangle into 2 equal part must pass through the intersection point of diagonals. என்ன சார் சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் சும்மா ஒரு லைன் இப்படி போடுறேன், இது வந்து ஈக்குவலா பிரிக்குமானா? நோ, பிரிக்காது. அதே லைன் நான் இங்க சும்மா போடுறேன், பிரிக்குமானா? பிரிக்காது. இது எப்ப சார் பிரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when it passes through your intersection point of the rectangle. சொல்றது புரியுதா? இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எங்க இருக்கு? இந்த டயகனல் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியா போற எல்லா லைனும் ஈக்குவலா பிரிக்கும், நாட் ஒன்லி டயகனல்ஸ். இப்ப நான் லைன் போட்டுக்கல, இந்த லைன் வந்து எக்ஸாக்டா எனக்கு இந்த ரெக்டாங்கிள் 2 ஈக்குவல் பார்ட்டா தான் பிரிக்கும். ஓகேவா? இந்த லைன் இப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த லைன் எப்படி வேணா இருக்கலாம், இப்படி கூட வரலாம், இப்படி கூட வரலாம், இப்படி வேணா வரலாம். பட் இட் ஷுட் பாஸ் த்ரூ ஒன்லி யுவர் மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல்ஸ். அப்போ டயகனல்ஸ் அப்படின்றது எக்ஸாக்ட்லி ஆஃபா. அப்போ இந்த 3 அப்படின்னா தென் திஸ் இஸ் கோயிங் டு பி 3/2 and 4 na this is going to be 2. then shall I say this is some O ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த O உடைய கோஆர்டினேட்ஸ் என்ன வரும்? 3/2, 2 ன்னு வருமா? Agree or not? சூப்பர் சார். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? this line is perpendicular to 3x plus y plus 6 அப்படின்றாங்க. அந்த லைனுக்குமே நம்ம ஒரு க்ளூ இருக்கு. என்ன க்ளூனா, அந்த லைன் இஸ் perpendicular to this 3x plus y plus 6 ஆ. அப்போ 3x plus y plus 6ல இருக்கு அப்படின்னா shall I say x minus 3y
plus some other k is equals to 0 is perpendicular to 3x plus y plus 6. இது என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியலையே சார். நல்லா கவனிங்க, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ax plus by plus c equal to 0னா இதோட parallel straight lines எல்லாமே will be in the form of same ax plus by plus some k equal to 0. வெறும் அந்த இன்டர்செப்ட் மட்டும் மாறி இருக்கும். ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இது இன்டர்சேஞ்ச் பண்ணும். இந்த பியும் ஏவும் கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு நடுவுல சிம்பிள் மாத்தணும். பிளஸ் சம் அதர் கேலாம் லேம்டா கூட வச்சுக்கோங்க, ஏதாவது வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து அதோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் will be in this format. I'll give you another example also. 5x plus 7y plus 8 equal to 0 இருக்கு. இதோட பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி சார் ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்கும்னு கேட்டா 7x plus 5y plus some k equal to 0. அதாவது xy கோஎஃபிஷியன்ட்டை மாத்திட்டு மிடில் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அதை தான் நான் இங்க பண்ணிருக்கேன். 3 அங்க போயிடுச்சு, 1 இங்க வந்துச்சு, நடுவுல சிம்பிள் மாத்திருக்கேன். இப்போ இதுல k வேல்யூ வேணும்னா இந்த லைன் எந்த பாயிண்ட் வழியா போகுது? இந்த மிட் பாயிண்ட் வழியா போகுதா? சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 3/2 minus 3 2s are 6 plus k is equals to 0. 2 6 are 12, 12 minus 3 9. அப்ப 9/2 அப்ப k equal to 9/2 வருது. So I can write the equation x minus 3y plus 9/2. இதுதான் equation which is that blue color line equation. புரிஞ்சுதா? இதோட ஈக்குவேஷன் வந்து இதுதான் x minus 3y plus 9/2 equal to 0 போட்டுக்கோங்க. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க? டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் ஃப்ரம் ஆஃப் -5 கேட்கறாங்க. அதோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஃபார்முலா என்ன? ax1 plus by1 plus c divided by square root of a square plus b square. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ இது x, ஸோ x வந்து 1/2, இதுல சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேவா? இதோட டிஸ்டன்ஸ் வித் this point 1/2 -5 கேக்குறாங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 1/2 minus plus ஆயிடுமா? 3 5s are 15. I can write directly. Yes or no? Once again, yeah, x minus 3y plus கரெக்டா தான் எழுதிருக்கோமா? ஓகே, 3y plus 9/2 equal to 0. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 3s are 15 minus y அடுத்து plus 9/2 divided by square root of 1 square plus 3 square is 10. அது அப்புறம் கூட போட்டுக்கோங்க. ஸோ இது என்ன ஆகும்? 9/2வும் 1/2 எவ்வளோமா? 10/2. 10/2 வந்து 5. 5 15 20. ஸோ 20/√10. ஸோ 20/√10 இஸ் நத்திங் பட் 2 into 10/√10. இதை கேன்சல் பண்ணா 2√10 வரும். இருக்கு ஆப்ஷன்ல? எஸ், அப்பாவா இருக்கு. ஆப்ஷன் 3 தான் உங்களுடைய ஆன்சர். 2√10 ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. புரிஞ்சதா பாருங்க. ஆக்சுவலா நான் சால்வ் பண்ணிட்டே போல, நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு போறேன், அதனால லேட் ஆகுது. என்னடா இவர் ஒரு சம் இவ்வளவு நேரம் போடுறாரு அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நோ, நான் சால்வ் பண்ண போனா இவ்வளவு நேரம் ஆகாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ஏன் நம்ம இதை எழுதுறேன், ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபார்முலா எதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல எக்ஸ் ஒய் எல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்றோம், அந்த ரீசன் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறதால தான் லேட் ஆகுது. சரிங்களா? இல்ல உங்களுக்கு நான் ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சா நீங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தெரியாம இருப்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியே கூப்பிட்டு போறேன். I hope you understand this. அடுத்த சம் போயிடலாம். அடுத்த சம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சம். ஸோ ஆப்வியஸ்லி ஐ நீட் டு டேக் காப்பி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் போத். இல்லை, ஸ்டேட்மெண்ட் 1 2 எடுக்கணும். ட்ரை பண்ணலாமா? எஸ், எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க பார்ப்போம். நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? தே ஹவ் கிவன் தட் ஒரு ட்ரையாங்கிளுடைய ஆர்த்தோ சென்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ ட்ராயிங் ஒன் ட்ரையாங்கிள். நான் கம்ஃபர்டபுளா நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? வாட் இஸ் மீன் பை ஆர்த்தோ சென்டர்மா? வாட் இஸ் மீன் பை ஆர்த்தோ சென்டர்? ஆர்த்தோ சென்டர் இஸ் நத்திங் பட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல்டிடியூட்ஸ். எத்தனை பேர் சொன்னீங்கன்னு தெரியல. வெரி குட், சொல்லியிருந்தீங்கன்னா. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல்டிடியூட். சப்போஸ் இப்படி ஒரு லைன் போடுறேன். ஓகேவா? இப்படி ஒரு லைன் போடுறேன். தென் இந்த ரெண்டு லைனுமே எனக்கு பர்பெண்டிகுலர் இருக்கு. இது ஒரு பர்பெண்டிகுலர், இது ஒரு பர்பெண்டிகுலர். இதுதான் என்னோட ஆர்த்தோ சென்டர் விச் இஸ் 0,0. ஓகேவா? அவங்க என்ன கேட்கறாங்கன்னா மூணாவது வேர்டெக்ஸ் வந்து -4, -7 அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து நான் 5, -1 எடுத்துக்கிறேன். இது வந்து நான் -2, 3 அப்படி எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் கிளியரா? எஸ். இப்போ எனக்கு இது ஆர்த்தோ சென்டரா இருந்ததுன்னா சி வந்து அது வழியா போகுதுன்னு அர்த்தம். அந்த ஈக்குவேஷன் வழியா சி வந்து எனக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஐ கேன் டூ ஒன் திங், வெரி சிம்பிள். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிச்சா சம்ம முடிஞ்சிடும்.
இது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு சம் வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்னா வெரி சிம்பிள், இது ஏவா, ஸோ லெட் திஸ் பி ஏ, இது பி, ஏ தெரியுதா இல்லையா, இது ஏ, இது பி, இங்க சி இருக்கு. ஸோ கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் ஏ, ஸ்லோப் எம் டினோட் பண்ணுவோம்ல, ஸ்லோப் ஆஃப் இது ஏபிசியா, ஸோ அப்போ இந்த டின்னு எடுத்துக்கிறேன், இது இன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஸ்லோப் ஆஃப் ஏடி? ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் நத்திங் பட் வாட், ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபார்முலா என்ன, நார்மலாக ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னா ஸ்லோப் இஸ் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1, இதுதான் ஸ்லோப்புடைய ஃபார்முலா. அப்போ ஏடிக்கு நான் கண்டுபிடிக்கிறேன் -1 மைனஸ் 0 பை 5 மைனஸ் 0, ஏலேருந்து டி, ஏலேருந்து டி தான், ஏன் சார் 0 கண்டுபிடிக்கிறேன்னு கேட்பீங்க, 0, அந்த லைன் வழியாக தானே போகுது, ஸ்லோப் சேமாக தான் இருக்கும் சரியா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி -1, 5, -1 பை 5, ஓகேவா. அதே மாதிரி வாட் இஸ் ஸ்லோப் ஆஃப் பிஇ, ஸ்லோப் ஆஃப் பிஇ என்ன வரும், 3b0 3 by -2 which is nothing but what -3 by 2. இப்போ இதோட ஆப்போசிட் தான் நம்ம எடுக்க போறோம், இதுவும் பர்பெண்டிகுலர் தானே. அப்போ ஸ்லோப் ஆஃப் எம் ஏடி வந்து 1/5 னா வாட் இஸ் ஸ்லோப் ஆஃப் பிசி, பிகாஸ் ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி, இதோடைய உல்டா, அப்போ எப்படி எழுதுவோம், வெறும் 5 தான் போடுவோம். அண்டர்ஸ்டாண்ட், ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஒன்லி வெறும் 5 தான். கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் திஸ், வாட் இஸ் திஸ், பிஇக்கு பெர்பெண்டிகுலர் ஏசி, அப்போ அது -3/2னா இது 2/3 தான். சிம்பிள் மாத்திரம் ரெசிப்ரோக்கல் பண்ணோம். ஏன் சார் அப்படின்னா ரெண்டு ஸ்லோப்பையும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது யூ மஸ்ட் கெட் -1. இது பேசிக் ப்ராப்பர்ட்டி, வெரி வெரி பேசிக் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எப்போ வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும் அப்படின்னா we need to multiply, we'll get -1 வந்ததுன்னா அந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. இப்போ எனக்கு இதோட ஸ்லோப் கிடைச்சாச்சா, இதோட ஸ்லோப் என்ன 2/3, இதோட ஸ்லோப் என்ன 5. இப்போ ஸ்லோப் பாயிண்ட வச்சு ஐ கேன் ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன். எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி கண்டுபிடிப்போம், y minus y1 is equals to m times x minus x1, சரியா. ஸோ ஐ வில் ஃபைண்ட் ஃபார் பிசி, ஃபர்ஸ்ட் பிசி கண்டுபிடிச்சிடறேன். பிசியோட பாயிண்ட் வந்து -2, 3. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம், y minus 3 is equals to m வந்து 5 times x plus 2. ஸோ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வந்து 5x minus y is equals to 5 2s are 10, 10 will become -13. 5x 5 2s are 10, அந்த பக்கம் போச்சுன்னா -13 வந்துடும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஐ வில் ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏசி. ஈக்குவேஷன் ஆஃப் ஏசிக்கும் அதே தான், y minus y1. அப்போ y இது வந்து -1 of -+1 இருக்கு. ஸ்லோப் வந்து 2/3 x -5. ஸோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா 3y plus 3 is equals to 2x minus 10. ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா 2x minus 3y is equals to 13 வருது, +13 வருது. கரெக்டா செக் பண்ணிக்கோங்கம்மா. எஸ், இப்போ சால்வ் பண்ணுங்க. ஸோ ஷால் ஐ மல்டிப்ளை திஸ் வித் 3, இந்த ஈக்குவேஷனை 3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ என்ன ஆகும், 5 3s are 15x, 3y's are 3y -39 வரும். ஓகே, ஸோ இப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்துச்சுன்னா நமக்கு சமம் முடிஞ்சிடும். ஸோ இதை மைனஸ் பண்றேன், இதை பிளஸ் பண்றேன், இது கேன்சல், இதுவும் பிளஸ் பண்றேன். ஸோ ஐ எம் கெட்டிங் 13x is equals to 52 வருது, சாரி -13x. அப்போ x is equals to -4, x equal to -4. ஓகேவா, x is equals to -4. இப்போ y கண்டுபிடிங்க, சப்ஸ்டிட் பண்ணலாமா இந்த இடத்துல. 5 4s are -20. ஸோ -20 minus y is equals to -13. அப்போ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா y is equal to -7. ஸோ -4, -7, அதாவது AC உடைய லைனும் BC உடைய லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் -4, 7, which is coordinates of your C. which is coordinates of your C. புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? AC உடைய லைனும் BC உடைய லைனும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் என்னுடைய -4, 7, which means அதுதான் coordinates of C. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லைன் வேணும்னா ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் இருந்தா போதும். யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் யூசிங் திஸ் ஃபார்முலா, y minus y1 is equal to m times x minus x1. சரியா. இப்போ அடுத்து செகண்ட், அதாவது அதே கொஸ்டின் தான், பட் செகண்ட் சப்டிவிஷன் we need to check whether it is true or false. என்ன சொல்றாங்க? So they have mentioned that ax plus by plus c equal to 0 if 2a, b, c are 3 consecutive terms of AP அப்படின்னா இது கான்கரண்ட்னு சொல்றாங்க. ஓகே சூப்பர், சிம்பிள். இது சிம்பிள் தான். சரி, நார்மலாவே உங்களுக்கு 2 டேர்ம் இல்ல 3 டேர்ம் இந்த மாதிரி வந்து AP இருக்குன்னா என்ன அர்த்தம், 2 times the middle term is equals to sum of these 2 terms. அப்படிதானே, 2 times the middle term is equal to sum of these 2 terms. இது AP. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அப்போ ax plus
பிக்கு பதிலாக நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அப்போ 2a plus c by 2 y plus c equal to 0. 2 அங்கே மல்டிப்ளை பண்ணால் 2ax plus 2ay plus cy plus 2c is equals to 0. 2 ஃபுல்லாக எல்சிஎம் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா 2a காமன் எடுக்கிறேன். 2a காமன் எடுத்தா இது x plus y. இங்க c காமன் எடுத்தா இங்க y plus 2. இப்போ இது கான்கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் 0 அர்த்தம். இதுவும் 0, இதுவும் 0 அர்த்தம். அப்போ டைரக்டா நான் y plus 2 equal to 0 போட்டா y equal to minus 2 வந்துச்சா? y equal to minus 2 இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, x equal to 2 வந்துச்சு. அப்போ பாயிண்ட் என்னது? 2, minus 2, which is what they have mentioned in the question. They are concurrent at 2, minus 2. So இதுவுமே true தான். Therefore answer for this question is both are, ஐயோ மாத்தி பண்றான், எங்க இருக்கு, இங்க இருக்கு, both are correct. ரெண்டுமே கரெக்ட் இந்த சம்முக்கு. புரிஞ்சுதா? அவ்வளவுதான், அவ்வளவுதான் எக்ஸ்பிளேஷன், அவ்வளவுதான். சரியா? அடுத்த சம் போயிடலாம். டு ஷேர் எனிதிங். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. இது என்னது? Let the angles made with the positive x-axis by two straight lines drawn from the point P of 2, 3 and meeting the line x plus y equal to 6 at a distance root 2 by 3 from the point P theta 1 plus theta 2. Then find the value of theta 1 plus theta 2. Okay, super question. Diagram first போடுங்க. I am drawing you the diagram here. x plus y equal to 6 ன்றது உங்களுக்கு எப்படி போகும்? இப்படி தானே போகும். நான் சும்மா அப்ராக்சிமேட்டா போறேன், இப்படி தானே வரும். x plus y equal to 6 லைன் இப்படி தானே வரும். x plus y equal to 6. x க்கு 0 போட்டா y க்கு 6, y க்கு 0 போட்டா x க்கு 0. அதாவது இங்க 6 போட்டா அங்க 0, அங்க 6 போட்டா இங்க 0. அப்போ 0, 6, 6, 0 தான் இது இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அதனால நான் டைரக்டாவே போட்டேன். இதுதான் பாயிண்ட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? Let the angles made with the positive axis x ல, okay, by two straight lines drawn from 2, 3. So P என்ற பாயிண்ட் 2, 3 இங்க வருதுன்னு வச்சுக்கலாமா? P என்ற பாயிண்ட் 2, 3 இங்க வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் வழியா போகக்கூடிய ரெண்டு லைனும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு வித் யுவர் அந்த 0, 6, 6, 0 லைன்ல. ஓகேவா? இப்போ இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம், இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம், இப்படிதான் போகும் ஆக்சுவலா. ஏன் சார்? இந்த ரெண்டு லைன் லென்த்தும் ஈக்குவலா இருக்குமா? இந்த லென்த் தான் they have mentioned to root 2 by 3. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்குமா டிஸ்டன்ஸ் தான் they have given root 2 by 3. They are asking you to find the sum of these two angles. இந்த ஆங்கிள் தான் கேட்கறாங்க. with the positive x axis தான். அப்போ இதான் x axis பாசிட்டிவ். அப்போ எனக்கு இந்த தீட்டா 1 இந்த தீட்டா 2 உடைய சம்மு வந்து கேட்கறாங்க. கேள்வி புரிஞ்சுதா? கேள்வி முதல்ல புரிஞ்சுதா? ஸோ நமக்கு இப்போ என்னென்ன இருக்குன்னா, இந்த பாயிண்ட் இருக்கு, இது 2, 3. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு 2, 3ன்னு இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேம்ன்ற க்ளூ நமக்கு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் த லைன் இதுவுமே கொடுத்துருக்காங்க. எஸ், ஐ திங்க் ஐடியா எக்ஸ்பிளேஷன். ஓகே, கேமரா வர ஸ்ட்ரக் ஆயிடுது அடிக்கடி. ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் முடிஞ்சா நான் கேமராவோட போடுறேன், அப்படி இல்லைன்னா டைரக்டாவோட போடுவேன். ஸோ சம்மு தான் முக்கியம், ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். மை ஃபேஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐடியா, எவ்ரிபடி காட் ஐடியா? கமெண்ட்ல சொல்லுங்க, சாட்ல சொல்லுங்க. எவ்ரிபடி காட் அன் ஐடியா? We can do this with the help of our parametric form. டைரக்டாவே ஏன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஐ கேன் ஃபைண்ட் தட் x minus x1 by cos theta is equals to y minus y1 by sin theta is equals to root 2 by 3. அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. x1 y1 தான் நமக்கு இருக்கு. அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்களா? 2, 3 and find cos theta separately. x minus 2 by cos theta is equals to root 2 by 3. y minus 3 by sin theta is equals to root 2 by 3. ஓகேவா? ஸோ இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? x is equals to, இது 2 plus ஆகுமா? 2 plus cos theta of root 2 by 3 and y is equals to 3 plus sin theta root 2 by 3. ஓகேவா? இப்போ இது என்ன சார் பண்றது? அவங்க தான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சாட்டிஸ்ஃபை ஆகும்ல. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க கொடுத்துருக்காங்கல்ல x plus y equal to 6. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா இது என்னவா மாறும் எனக்கு? 2 plus cos theta root 2 by 3, 3 plus sin theta root 2 by 3 is equals to 6. ஏன்னா இது passing through the line தானே. So I can substitute directly. அப்போ 2 plus 3, 5 வந்துடும். 5 இந்த பக்கம் போச்சுன்னா 6 minus 5, 1 வந்துடும். root 2 by 3 காமனா எடுங்க. சரி, root 2 by 3 ஃபுல்லா இருக்குமா? நான் வர தனித்தனியாக பிரிச்சு போடுறேன்.
ஸோ √2/3 தனியாக எடுத்தா காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 - 5 1 வரும். ஸோ இது அந்த பக்கம் போகும். அப்போ திஸ் வில் டர்ன் இன்டு காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு √3/√2. நான் தனியாக பிரிச்சுக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே மல்டிப்ளை பை 1/√2 பண்ணுங்க. ஸோ சைன் தீட்டா இன்டு 1/√2 பிளஸ் காஸ் தீட்டா இன்டு 1/√2 ஈக்குவல் டு √3/2 √3/2 வெறும் 2 மட்டும் தான் வரும். √3/√2 into √2 வெறும் 3. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷால் ஐ ரைட் திஸ் லைக் சைன் தீட்டா பிளஸ் π/4 எழுதலாமா? என்ன சார் சம்மந்தம் இல்லை, எப்படி சார் வந்தது? இங்க பாருங்க, சைன் a plus b is equals to sin a cos b plus cos a sin b ன்னு போடுறேன். இதுல நான் ஏவுக்கு பதிலா தீட்டாவும் பிக்கு பதிலா π/4 போடுறேன். 45 டிகிரி தான் π/4 போட்டா எனக்கு 1/√2 1/√2 வரும். அதை உல்டாவா நான் இப்படி மாத்தி எழுதிருக்கேன், which is equals to √3/2. இதை யூஸ் பண்ணா தீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி அப்போ சைன்ல எப்பமா √3/2 வரும்? சைன்ல √3/2 எப்போ வரும்? ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன் இஸ் தீட்டா பிளஸ் π/4 ஒன்று. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி வரும். அது ரெண்டு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். √3/2னா என்னது? நீங்க இந்த மாதிரி ரேடியன் இல்லாம நீங்க டிகிரியோட சொல்லலாம். √3/2 எங்க வரும் உங்களுக்கு? சைன்ல 60 டிகிரிக்கு வரும். ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் π/3. 60க்கு மட்டும் தான் வருமானா? நோ, இந்த பக்கம் 5π/12க்கும் வரும். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட் இங்க பாருங்க, இது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, இது எனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஏன்னா ரெண்டு குவாட்ரண்ட்ல மட்டும் தான் சைன் பாசிட்டிவ். அப்போ இதுல இருந்து தீட்டா கண்டுபிடிங்க. அப்போ இதுதான் ரெண்டு தீட்டா. இதை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா சமம் முடிஞ்சிடும். ஸோ அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு π/3னா 60, 60 - 45 π/, என்ன ஆகும்? 12 வருமா? π/15 வரும், அதாவது 15 டிகிரிமா. 60 - 45 15 டிகிரி இஸ் நத்திங் பட் π/12. ஓகேவா? 5π/12 10π, 10π - π 9π/4 5π/12 என்ன வரும்? 5π/12 வருமா? which is equals to 2π/3. okay, இங்க ஆக்சுவலா 2π/3, இதுதானே 2π/3, இது 5π/12. got it? ஓ ஆமாமா, இது பாருங்க, நான் டைரக்டா இங்க போட்டுறேன். இது ஆக்சுவலா இது ஆன்சர். இது வந்து 120 தானே? 120 டிகிரின்றது என்னது? 2π/3. அப்ப 2π/3 மைனஸ் பண்ணா எனக்கு இங்க தான் எனக்கு 5π/12 வரும். ஓகே, இதை தான் நான் எழுதிட்டேன். ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேர் ஆட் பண்ணா சம் ஆன்சர். ஸோ அப்போ therefore the final answer θ1 plus θ2 ஆட் பண்ணுங்க. π/12 plus 5π/12 ஆட் பண்ணா 6π/12 which is π/2. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. சம்மும் முடிந்தது, இத்தோட இந்த வீடியோவும் முடிந்தது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ல, இந்த கொஸ்டின்ல ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஐடென்டிஃபை we can do this with this ஃபார்முலா. எத்தனை பேருக்கு கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலா வழியா போடலாம்னு சொல்லிட்டு. டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலே we can go for your பேராமெட்ரிக் ஃபார்ம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு ஐடியா தான். திரும்ப சொல்றேன், நீங்க பிஒய்க்கு சால்வ் பண்றதுன்றது ஒரு ஐடியா. ஓகே, இப்படிலாம் கூட சால்வ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க நமக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு ஜெயிக்கு. நீங்க போய் இப்போ இதே கொஸ்டின்லாம் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தியில சில சேனல்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நான் சும்மா ரெஃபர் பண்ணுவேன் போயிட்டு. அப்போ பார்க்கும்போது என்னன்னா அவங்க வேற மெத்தட் யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான், இதுதான் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நான் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், வேற மல்டிபிள் அப்ரோச்சஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. இங்க வந்து நான் டைரக்டா ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் வச்சு போட்டேன். இது முடிச்சிடலாம், குயிக்கா முடிச்சிடலாம். ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் வச்சா குயிக்கா முடிச்சிடலாம். பட் இதையே சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ஸ்லோப் நான் ஸ்டார்ட் பண்ண பாருங்க, இந்த கொஸ்டின் அப்படி பண்ணிருப்பாங்க சில பேர். அப்படியுமே பண்ணலாம். பட் நமக்கு டைம் எது கன்சியூம் அதிகமா இல்லாம இருக்கு, எது குயிக்கா முடியுன்றதான் மேட்டர். ஏன்னா யூ நோ வெரி வெல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைமிங். ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு டூயபிளா இருந்தாலும், அதாவது போடக்கூடிய ஆன்சரா இருந்தாலுமே, அந்த ஆன்சர் வர்றதுக்கு நீங்க வேரியஸ் அப்ரோச்சஸும் கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி தான் இருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பா நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ட்ராப் யுவர் சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். I'll check, I'll reply each and every comment. If you find our channel is helpful, kindly share this video, kindly share our channel with all your friends. Take care, bye bye. வேற ஒரு சூப்பரான செஷன் பார்க்கலாம். Bye.